ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம். இவங்க பேர் பத்மாவதி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மிரர். தமிழில் சொல்லணும்னா கண்ணாடி. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயமானாலும் நம்மளை பாதுகாக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணாடி போல் நம்மளை பாதுகாத்துக்கணும். பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையால் தெரிந்தால் கவலை இல்லை. பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையால் தெரிந்தால் கவலை இல்லை. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிய டேயில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, சோகமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, அழுதுகிட்டு இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பை கண்ணாடி போல் பாதுகாத்துக்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் கண்ணாடி போல் இருக்கணும், உடையாமல் பாதுகாத்துக்கணும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டால் தான் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ண முடியும். ஸோ உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ, பை பை, see you later.